வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையில் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. டிரைவர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், செவிலியருக்காக வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், நோட்டிஃபிகேஷனோட முழு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டச் பண்ணீங்கன்னா டைரெக்டாக நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப்க்கு வந்துடுவீங்க. வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், திருத்தணிக்கை, திருவள்ளூர் மாவட்டம் வேலைவாய்ப்புக்காக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் மொத்தமாக 9 பேஜஸ் இருக்குது. லாஸ்ட்டாக 8th and 9th பேஜில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஃபோட்டோ பேஸ் பண்ணிக்கோங்க. காலி பணியிடங்கள் விண்ணப்பம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளாக நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டிரைவர் அப்படின்றது எழுதிக்கோங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை பெயர், உங்களோட நிலையான முகவரி எழுதிக்கோங்க. 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் எழுதிக்கோங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. திருமணம் ஆயிருக்கா ஆகலையாங்கிறதையும், உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறதையும், அதுக்கு அடுத்ததாக பிறந்த தேதி என்னவோ ஸோ அந்த டேட்டை எழுதிக்கோங்க. உங்களுடைய வயது 1/7/2025 அந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் என்னவோ அதை எழுதிக்கோங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. கணினி படிச்சிருக்கீங்கன்னா ஸோ அதை எழுதிக்கலாம். தொழில்நுட்ப தகுதி ஏதாவது இருக்குன்னா அதை எழுதிக்கலாம். இதர தகுதிகள் இருப்பினும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் செலுத்தி நீங்கள் ரசீது வாங்கியிருக்கீங்கன்னா அந்த ரசீது நம்பர் என்னைக்கு டேட்டில் வாங்கினீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக விண்ணப்பிக்கும் பணியின் முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளாக நீங்கள் டிரைவருக்கு ஆல்ரெடி வேலை செஞ்சுருக்கீங்கன்னா ஸோ அந்த அனுபவ சர்டிஃபிகேட் வைக்கலாம். இல்லை திருக்கோயில் மூலயமா நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 17வது பாயிண்டாக பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்றிதழ் கேட்டிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூல் அல்லது காலேஜ் மூலமா நீங்கள் ஒரு நன்னடத்தை சான்றிதழ் வாங்கி இணைக்க வேண்டும். 2 அரசு அலுவலரிடமிருந்து ஒரு நன்னடத்தை சான்றிதழ் வாங்கி இணைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேரில் ஏதாவது குற்றவியல் நடவடிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கடுத்த உங்களுடைய இமெயில் ஐடி, லாஸ்ட்டாக உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை பெயர் எழுதிக்கிட்டு கடைசியாக நீங்கள் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே படித்து பாருங்கள். உறுதிமொழியில் நாள், இடம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்க கையெழுத்து போட்டுட்டா போதுமானது. நோட்டிஃபிகேஷனோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அது மற்றும் உபய திருக்கோயில்களுக்கு வேலைவாய்ப்பு காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறதாக சொல்லியிருக்காங்க. இந்து மத சான்றிதழ் மட்டுமே அப்ளை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும், இந்த வேலையானது தற்காலிக பணி நியமனம் செய்ய போகிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 4/11/2025 நீங்கள் நேரிலேயோ அல்லது கொரியர் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணிட்டாலே போதுமானது. நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், திருத்தணிகை வட்டம், திருவள்ளூர் மாவட்டம் 631 209 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் அனுப்பிச்சிட்டாலே போதுமானது. வேலை வாய்ப்புகளை பொறுத்தளவுக்கு காலி பணியிடங்கள் திருக்கோயில் இருக்கிற அனைத்து வேலைகளுக்காகவும் வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. தற்சமயம் நம்ம பார்க்க போகிறது டிரைவருக்காக வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்காக, செவிலியருக்காக வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நீங்கள் டிரைவருக்காக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா சேலரி அப் டு 58,600 வரைக்கும் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 8வது வரைக்கும் படிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறதையும், இளரக வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் மற்றும் ஓட்டுநர் உரிமை வச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், முதலீடு குறித்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓட்டுநர் பணிக்காக 1 வருடம் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் மற்றும் நடைமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர்களுக்கு இதுதான் தகுதியாக சொல்லியிருக்காங்க. செவிலியருக்காக தொகுப்பு ஊதியமாக 14,000 ரூபாய் கொடுக்கறதா சேலரிக்கு சொல்லியிருக்காங்க. திருக்கோயில்களில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், செவிலியரை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். கணினி இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு தொகுப்பூதியமாக 15,000 ரூபாய் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருக்கோயில்களில் பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் வழங்கப்பட்ட கணினி அறிவியல் பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலேய தட்டச்சு தெரிஞ்சிருக்க வேண்டும், அதற்கான சான்றிதழ் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் வச்சுட்டு செலக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. யாரெல்லாம் தகுதியுடையர்களோ அவங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த டைமில் நீங்கள் டைரெக்டாக சொல்கிற டேட்டுக்கு டைமுக்கு நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். டைரெக்டாக போயிட்டு நேர்காணல் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருவாங்க. நோட்டிஃபிகேஷனில் முழுமையான இன்ஃபர்மேஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.